ஐயா என்ன நீங்க 2 பேரும் நிக்கிய? மற்றவங்களெல்லாம் ஆளை காணும். எல்லாருக்கும் ரொம்ப தூரம் பயணிச்சு வந்தது ரொம்ப டயர்டா இருக்கேன் தாத்தா. அதனால ஆளாளுக்கு ஒவ்வொரு முக்கில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா நானும் அப்பா வேணா ஹெல்ப் பண்றேன் தாத்தா. சரி சரி, டயர்டா இருக்காமோ? சரி சரி, நம்ம எல்லா வேலையும் பார்த்து வைப்போம். லாஸ்ட் சாமி கும்பிடும்போது மட்டும் அவங்க வரட்டும். சரி தாத்தா, என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. தேங்காய் பழம் எல்லாம் வாங்கி வச்சாச்சு. மற்ற வேற என்ன செய்யணும், எப்படி நம்ம ஒழுங்கா சாமியை கும்பிடணும், அதெல்லாம் நீங்க தான் சொல்லணும். நீங்க சொன்னீங்கன்னா நான் கேட்டு ஹெல்ப் பண்றேன். முதல்ல தண்ணி எடுத்துட்டு வாப்பா. சாமியை நீராட்டணும். நீராட்டிட்டு தான் அலங்காரம்லாம் பண்ணணும். நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணணும். பூசாரிக்கு ஃபோன் பண்ணேன், அவர் எங்கேயோ போயிருக்காரா வெளியூருக்கு. அதனால வரலையாம். நம்ம தான் போய் எல்லாம் பண்ணணும். ஆல்ரெடி யாரோ வந்து பூஜை பண்ணிட்டு போன மாதிரி இருக்கு. இப்போ அதான் பார்த்தேன், பூசாரி வரலையோ. அப்போ வேற யாரும் வந்து பூஜை பண்ணிப்பாங்களா இருக்கும் நேற்று. சரி, நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணி சாமியை கும்பிடுவோம். எல்லாரும் கிணத்துல நீராடி தண்ணி எடுத்துருவாங்க சாமிக்கு. சரி தாத்தா. ஐயா சுதர்சா, சட்டை போட்டு நிக்க கூடாதுயா சாமி கும்பிடும்போது. சட்டையை கழட்டு. போங்க தாத்தா, நான் சட்டையை ஒரு நாளும் கழட்ட மாட்டேன். எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த காலத்து பிள்ளையெல்லாம் இப்படித்தான் இருக்கிய. எதுவும் கேட்க மாட்டேங்கிய. சரி லைட்டு, உனக்கு கூச்சமா இருந்தா நீ அப்படியே இரு. தண்ணி கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்துட்டேன் தாத்தா. இங்க கொண்டா சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம். ஐயா சாமி, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உனக்கு பூஜை பண்ணேன். எதுவும் குத்தம் வர இருந்தா மன்னிச்சுக்கையா. அப்பூட்டி என்ன தண்ணி ஊற்றி அபிஷேகம்லாம் பண்ணிட்டேன். நீ சந்தன காப்பு சாத்தி குங்குமம் மட்டும் வச்சிரு. நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரியா? சரிப்பா சரிப்பா, நான் எல்லாம் செஞ்சிருந்தேன். என்னப்பா எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணிட்டியா? எல்லாம் முடிச்சிட்டேன்ப்பா. சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணியாச்சு. நம்ம அடுத்து பொங்க வைக்க வேண்டியதான். பொங்க வச்சுட்டா சாமி கும்பிட்டுலாம்ப்பா. சரிப்பா சரி, அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காவோ. ஏத்தாடி, என் பேத்தி சேலையில எம்போட்டு அழகா இருக்கா. உனக்கு சேலைலாம் கட்ட தெரியுமாம்மா? பாட்டி போங்க பாட்டி, எனக்கு சேலைலாம் கட்ட தெரியாது. எங்கள் அம்மா தான் இதை கெட்டியா உனக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம் அதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லி கட்டி விட்டுட்டா. என் பேத்தி வெக்கப்பட்டாலும் அழகாத்தாயா இருக்கா. பாட்டி பாட்டி, போதும் போதும் என்னை கலாய்ச்சது. பொங்கல் பொங்கி வருது பாருங்க. நல்லா பொங்குதே பொங்கல், கலக்கலாக்கு பொங்குதே. பொங்கி எடுத்து வைத்தா அடுத்து வேலையை பார்ப்போம். ஐயா பொங்கியாச்சு. சாமிக்கு எடுத்து வச்சுட்டு கும்பிட பாருங்க. சரிம்மா. ஏய் அப்புக்குட்டி, எல்லாரையும் கூப்பிடியா? சாமி கும்பிட்டுருவோம். சரிப்பா. ஏமா எல்லாரும் ஒன்னா குடும்பமா நிற்காங்க. இதுக்கு வந்து அப்பா மட்டும் அங்கே போய் நிற்காரு. விடிடி, அவர் எங்க இருந்தா என்ன? தண்ணியை போட்டு சலம்பாம இருந்தா சரிதான். இங்க இருந்தா நான் ஏதாவது சத்தம் போடுன்னு சொல்லிட்டு அங்க போய் இருப்பாராம். நீயும் புருஷனும். சரியாப்பா, சுடதை காட்டுப்பா நீ. எப்பா நானா? குடும்பத்துல மூத்தவங்க நீங்க தானே, நீங்க தான் ஆரத்தி காட்டணும்ப்பா. வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ காட்டு ஆரத்தி, அவர் ஏத்துக்கிடுவாரு. நீ ஆரத்தி காட்டியா? சரிப்பா, நீங்க சொல்றீங்க, நான் ஆரத்தி காட்டுதேன். ஐயா சாமி, எல்லா மக்களையும் காப்பாத்தையா, என் மக்களையும் காப்பாத்தையா. சரியா, சாமியை நல்லபடியா கும்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாம் போய் பொங்கல் எடுத்து சாப்பிடுங்க. என்ன நந்து, எல்லாரும் கோயில்ல இருக்காங்க, ஆளு ஆளா வந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு வயிறு பசிக்கு நான் வந்து சாப்பிட்றேன். உனக்கு வயிறு பசிச்சா நீயும் தட்டில் போட்டு தின்னு, இல்லைன்னா தூரப்போ. எப்போ பார்த்தாலும் என்னை நந்து நந்துன்னு கூப்பிட்டு இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காதானே. என்ன எப்ப பார்த்தாலும் மாமா பார்த்து எரிஞ்சு விழுறிய நந்து? சிரியன், கொஞ்சம் சிரிக்க கத்துக்க. இவங்கிட்ட பேசுறதே வேஸ்ட். நம்ம சாப்பிடுவோம். காலையிலேருந்து ஒரு வா சாப்பாடு கூட கொடுக்காம என்னை கூட்டு வந்து சாப்பிடுச்சிட்டா. சாப்பிடுவோம், வயிறு ரொம்ப பசிக்கு. இங்க பாடுறா, அதுக்குள்ள வெக்கமா? வா, என்னத்தையாவது வளரிட்டு போ.